எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா, குரு அதிசார பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த குரு அதிசாரம் ஆகக்கூடிய ஒரு தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழுக்கு பார்க்கும்போது நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை மதியம் 1:56 புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு கடக ராசிக்கு குரு பகவான் அதிசாரமாகிறார். கிட்டத்தட்ட ஒரு 26 நாள் குரு பகவான் அதிசாரம் வாங்கி கடக ராசியில் அதுவும் குறிப்பாக உச்சம் அடைஞ்சு உக்காடுறார். அப்போ அதாவதுன்றது பார்க்கும்போது 2025 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி முதல், அதே 2025 வருடத்தில் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை. அப்போ இந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நவகிரகத்திலேயே சுபகிரகம் கொண்டவர் யாருன்னா இந்த குரு பகவான் தான். நிறைய அந்த குருவுக்கு பேர் உண்டு. அதாவது குரு கொடுப்பார் எவர் தடுப்பார், குரு பார்த்தா கோடி நன்மை. அப்போ இந்த குரு பகவான் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு திருமணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, தொழில் சரியான முறையில் இல்லாதவங்களுக்கு, படிப்பு எதிர்பார்க்குறவங்களுக்கு, படிச்சுட்டு நல்ல வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு, அரசியல், கலைத்துறை, சினிமாத்துறை, வெளிநாடு, இந்த மாதிரி எதை தொட்டாலுமே நம்ம கேட்குற கேள்வி ஒன்று தான், சாமி எனக்கு குரு பார்வை நல்லா இருக்கா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். காரணம் என்னன்னா, ஒரு பொதுவாகவே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, குரு தான் ஒரு மனிதனுக்கு முக்கிய ஒரு ஆணி வேறுன்னு நம்ம சொல்லலாம். அந்த குரு பகவான் தான் இப்போ அதிசாரமாகிறார். அதிசாரம் அப்படின்னா அதாவது முன்னாடி போகிறது, வக்ரம் அப்படின்றது பின்னாடி ரிபேஸில் வர்றது, அதிசாரம்ன்றது நம்ம இருக்கிற இடத்துல இருந்து முன்னாடி போகிறது, ஒரு குறுகிய நாள். அதுதான் இந்த குரு அதிசாரம். அப்படி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு 12 ராசிக்காரர்களுக்குமே எவ்வாறு இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் கொஞ்சம் நம்ம ஆதாரபூர்வமாக இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. பொதுவாகவே குரு பகவான் ஒரு ஜாதகத்திலுமே நல்ல இடத்துல இருக்கணும். அது குறிப்பாக ஆண்களுக்கு குரு நல்ல இடத்துல இருக்கணும், பெண்களுக்கு சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கணும். அப்போ தான் அதனுடைய ஜாதகம் நல்லா வேலை செய்யும். குரு கொடுப்பார் எவரை தடுப்பார், குரு பார்வைப்பட்டா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் ராசிக்கு குரு அதிசாரம் ஆகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னா குரு பகவான் உச்சமடைகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கடகராசியில் மட்டும்தான், வேற எந்த ராசியிலுமே உச்சம் அடைகிறதே இல்லை. தனுசு ராசிக்கு மீன ராசிக்கும் அதிபதி ஆட்சிக்காரகன். அதே மாதிரி பார்த்தா மிதுன ராசியில், அதாவது கடக ராசியில் உச்சம் அடைகிறாரு, மகர ராசியில் நீச்சம் அடைகிறார். அப்படி இந்த குரு பகவான் தன்னுடைய மனைவி வீட்டுக்கு போய் உச்சம் அடைய வேண்டிய இந்த குரு பகவான் 26 நாள் என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போறாருன்னு பார்த்தா, இதுலயும் உங்க ராசிக்கு என்ன மாற்றங்கள் பெருசா கொடுக்க போறாருன்னு பார்த்தா, வரலாறு காணாத ஒரு வளர்ச்சி கொடுக்க போறார். இது உங்களுக்கு ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, ஒரு கல்லுல 2 மாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா உங்க ராசி இப்ப பொதுவா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு பார்வை உண்டு. ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சனி பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 7, 10. ராகு கேது பார்வை பார்த்தீங்க அப்படின்னா 3, 7, 11. செவ்வாயுடைய பார்வை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4, 7, 8. பொதுவான பார்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா 7. அப்போ இந்த குருவுடைய பார்வை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 5, 7, 9. குரு பகவான் மட்டும்தான் அவர் இருக்கும் இடத்துக்கும் நல்லது கொடுப்பாரு, பார்க்குற வீட்டுக்கும் பலனை கொடுப்பாரு. அப்போ குரு பகவான் 2025 மே மாதம் 14ஆம் தேதி தான் உங்கள் வீட்டுக்கு குரு பகவான் வந்தார். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து இந்த அக்டோபர் மாதம் 17 தேதி வரைக்குமே குரு பகவான் இப்போ உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு. அப்படி இருக்க வேண்டிய குரு பகவான், ஏன்னா குரு பகவான் பார்க்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பாரு, இருக்கும் இடத்துக்கும் யோகத்தை கொடுப்பாரு. அப்போ கிட்டத்தட்ட மிதுன ராசியில், அது குறிப்பாக தன்னுடைய தந்தையே உங்கள் ராசியில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா, நிச்சயமாக இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலம். அப்போ 17 தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா, அவர் தன் மனைவி வீட்டுக்கு போகிறாரா, அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி புதனுடைய தாய் வீட்டுக்கு போகிறாரா. அப்படி போகும்போது என்ன பண்ணுறாருன்னா 26 நாள்
அதிசாரம் வாங்கி குரு பகவான் போய் உச்சம் அடைஞ்சு உட்காராரு. அது உங்க ராசிக்கு எத்தனாவது ராசி? 2வது ராசியில. 2ஆம் இடம்னா தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்ப தனஸ்தானத்துல போய் குரு உட்கார்ந்தா என்ன பண்ணுவார் அப்படின்னா தரித்திரங்கள் முதல்ல தீரும். 2வது பார்த்தா 4 காசு வீட்டில் சேமிச்சு வைக்கக்கூடிய இடம் அது. அதாவது நம்ம வீட்டில் எப்படி குபேரம் போல செல்வங்கள் தங்குற இடம்னு சொல்றோம், ஒரு காசு பணம் தங்குற இடம் ஒரு போச்சரைன்னு சொல்றோம், ஒரு பெட்ரூம் அதாவதுன்றது ஒரு பீரோன்னு சொல்றோம். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செல்வங்கள் தங்கக்கூடிய இடம் பார்த்தா 2வது இடம், அதுதான் தனஸ்தானம். தரித்திரங்கள் குறைய போகுது, 4 காசு சேமிச்சு வைக்க போறீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லா காசு இருந்த காலம் போய் வீட்டில் எங்க 4 காசு இருக்குமோ அப்படின்னு தொலாவர காலத்துல இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டம் எல்லாம் மாறி உங்க வீட்டில் 4 காசு மிச்சம் வைக்கக்கூடிய இடத்துக்கு இப்போ குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு போறாரு. சரிங்களா? அது போக குடும்பஸ்தானத்தை பார்க்கறாரு. 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானத்துல நிறைய பேருக்கு திருமண தடையா இருந்து கல்யாணம் பண்ண முடியாம, கல்யாணம் பண்ணி நிம்மதி இல்லாத வாழ்றது, ஒரு போராட்டமான வாழ்க்கை. நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? மொத்தத்துல நான் கல்யாணம் பண்ணி சன்னியாசி, கடன் வாங்கி பட்னியா, குடும்பமும் ஒன்று இருக்குது சாமி, நிம்மதி இல்லாத வாழ்க்கை நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துக்கு இப்போ குரு போறதுனால இது எல்லாமே உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும். திருமண வாழ்க்கை தடை இருந்தாலும் விலகும். 2வது கணவன் மனைவி சேர்றதுக்கு வாய்ப்புண்டு, சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றதுக்கு வாய்ப்புண்டு. இதுக்கு முன்னாடி போராட்டமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் அந்த போராட்டத்துக்கு உண்டான பதில கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். சரிங்களா? அது போக 2ஆம் இடம்ன்றது கல்வி ஸ்தானம். இப்ப மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா, அதாவது கல்விக்கு அதிபதி யாருன்னா புதன் தான். புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன், யோகக்காரகன் யாருன்னா புதன் தான். கல்விக்கு அதிபதியே இந்த புதன் தான். சரிங்களா? அப்போ உங்க ராசிக்கு அதிபதி தான் புதன். அப்போ அந்த புதன் தான் கல்விக்கு அதிபதி. அப்படியேப்பட்டவர் இப்போ கரெக்டாக குரு 2ஆம் இடத்துக்கு வேற போறாரு பார்த்தீங்களா? அப்படி போகக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு கல்வியில பெரும் மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் விடிய விடிய புக்கு எடுத்து வச்சு படிச்சுங்க, எனக்கு நல்ல மார்க் வரல, அதாவது நல்ல பர்சன்டேஜ் வரல, படிக்கிறேன் என் மைண்ட்ல உட்காரல, குழப்பமாக தான் இருக்குதுன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் கல்வியில பெரும் மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். அது போக 2ஆம் இடம்ன்றது வாக்குஸ்தானம். வாக்குஸ்தானம்னா என்ன? ஒரு இடத்துல ஒரு வாக்கு கொடுத்துருப்பீங்க, அந்த வாக்கு காப்பாற்ற முடியாம இருந்திருப்பீங்க, சொன்ன சொல்லு காப்பாற்ற முடியாம, அதாவதுன்றது இங்க வாங்கி அங்க கட்டுறது, அங்க வாங்கி இங்க கட்டுறது, வேலை பறி போய் வேலையில 4 காசு இல்லாம, வீட்டுல 4 காசு இல்லாம, அதை நிம்மதி சந்தோஷம் இல்லாத, குடும்பமே பார்த்தா ஒரு ஏட்டிக்கு போட்டியான ஒரு வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு எல்லாமே அந்த வாக்கு காப்பாற்றக்கூடிய இடம். பழமொழி சொல்லுவாங்க, கையில காசு இல்லைன்னா கட்டின பொண்டாட்டி கூட மதிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட இடத்துக்கு இப்போ குரு போறதுனால நிச்சயமா உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, தரம், கௌரவம், அந்தஸ்து கண்டிப்பா உங்களுக்கு கூடும். சரிங்களா? அதனால மிதுன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏன்டா பிறந்தோம் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த 26 நாள் அற்புதமா இருக்குது, இதுல மாற்றமே இல்லை. சரிங்களா? அப்ப உங்களுக்கு குரு பயிற்சி, உங்களுக்கு ஆல்ரெடி ஆன குரு பயிற்சியும் பரவாயில்லை, அதே சமயத்தில் இப்ப ஆகக்கூடிய குரு அதிசாரமும் பார்த்தாலும் உங்களுக்கு பரவாயில்லை. இது ஒரு புறம் இருந்தாலும், அதாவது உங்க ராசிக்கு 10ல சனி இருக்கிறாரு. 10ல சனி இருந்தா என்ன, அதாவது ஜீவன சனியா இருக்கிறாரு. அப்ப சனினால கூட எனக்கு ஒரு தாக்கம் இருக்கலாம் இல்லையா, அப்படி நினைச்சு கூட நீங்க வருத்தப்பட்டாலும் அந்த பயமும் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு இப்போ ஜீவன சனியா நிக்கிறாரு, அதாவது தொழில் சனியா நிக்கிறார். அப்ப அந்த சனி பகவான் ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் இப்ப சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார். அதனால உங்களுக்கு சனி பத்தியும் உங்களுக்கு கவலை தேவையில்லை. சனி பகவான் பார்த்தாலும் வக்கரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பாதிப்பு வேண்டாம். குரு பகவான் 17 தேதி வரைக்கும் உங்க ராசியில இருக்கிறதும் உங்களுக்கு நல்லதுதான். அடுத்தது 2ஆம் இடத்துக்கு போறதும் உங்களுக்கு யோகம் தான். அப்ப இதுக்கு முன்னாடி கணவனும் மனைவியும் உட்கார்ந்து ஒரு விஷயத்தை பேசி இது செய்யலாமா அது செய்யலாமா, காலத்துக்கு நம்ம இப்படி வாடகை வீட்டில இருக்கிறத விட என்னைக்கு நம்ம ஒரு சொந்த வீடு கட்டி போவோம் அப்படின்னு எதிர்பார்த்த மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த டைம் ஒரு அற்புதமான ஒரு காலம். இதுக்கு முன்னாடி உங்க நேரம் எப்படின்னா பழக்கம் இல்லாத பாதையில பயணம் பண்ணின மாதிரி இருந்தது. பழக்கம் இல்லாத பாதையில பயணம் பண்ணும்போது கொஞ்சம் குண்டு குழியுமா கரட முரடா தான் இருக்கும், கொஞ்சம் பயந்து தான் போகணும். ஆனா அதே பழக்கப்பட்ட பாதையில பயணம் பண்ணும்போது அந்த பயன் நமக்கு தேவையில்லை இல்லைங்களா? அதனால 100% இப்ப இந்தவுடைய குரு அதிசாரம் நிச்சயமா உங்களுக்கு 2ஆம் இடத்துல வர்றதுனால நான் சொல்ற மாதிரி கண்டிப்பா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். அப்ப இதை தவிர புத்திர பாக்கியம் எனக்கு நல்லா இருக்குங்களா, திருமண தடைகள் விலகி எனக்கு திருமணம் இந்த டைம்ல முடிஞ்சிருமா, தொழில் நான் ஆரம்பிக்கலாமா,
வீட்டு வேலையை ஆரம்பிக்கலாமா, வெளிநாடு நான் போகலாமா, எனக்கு ஆயில் எப்படி இருக்கும், இண்டிவிஜுவலான இந்த மாதிரி கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் இப்போ எல்லாத்துக்குமே குழந்தை பிறந்துரும் நம்ம சொல்ல முடியாது. அதில் வயசானவங்க இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க, ஆண் இருப்பாங்க, பெண் இருப்பாங்க. அப்படி நம்ம சொல்ல முடியாதுல்ல. எல்லாத்துக்கும் குழந்தை பிறந்துரும், எல்லாத்துக்கும் இப்போ கல்யாணம் ஆயிரும், எல்லாரும் வெளிநாடு போயிடுவீங்க, எல்லாருக்கும் பிஸ்னஸ் நல்லா இருக்கும், எல்லாரும் வீட்லேயும் கொட்டுன்னு கொட்ட போகுது, அப்படி சொல்றது தப்பாக போயிடும். இண்டிவிஜுவலான ஒரு விஷயங்களை நீங்கள் தனிப்பட்ட முறையில் அது உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லையா, ஒரு விஷயம் தொலைச்சிட்டோம் அப்படின்னா தொலைச்ச இடத்துல மட்டும்தான் தேடினா தான் கிடைக்கும். அதை தவிர நமக்கு வசதி இருக்குதுன்ட்டு கடல் கடந்து போய் தேடினா கிடைக்காது. அப்போ நம்ம எங்கே தேடணும், நம்ம ஜாதகத்தில் தான் தேடணும். இது கிடைக்குமா, இது கிடைக்காதா, இது அமையுமா, இது அமையாதா, இல்லை இந்த ஜாதகத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, அப்போ உங்கள் ஜாதகத்தில் மட்டும்தான் தெரியும், தெரிஞ்சுக்கோங்க. இதை தவிர இந்த குரு அதிசாரம் மிதுன ராசிக்காரங்களுக்கு 1, 2, 3 கிடையாது, 90% கிட்டத்தட்ட நல்ல பலன்களை தான் கொடுக்க போறாரு. நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.